ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உனக்கு இன்றோடு எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற எனக்கு, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எனக்கு ஏன் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோன்னு நினச்சி மலைச்சு போய் நிற்காதே. இது அனைத்தையும் உனக்கான படிக்கட்டுகளாக மாற்றி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக போராட்ட களமாக இருக்கும் வாழ்க்கையில் இறங்கி போராடும் போது எப்படி உன்னை தோற்க விடுவேன்? கண்டிப்பாக நீ தனித்துவத்தோட வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. எப்போதுமே என்னால் எதையும் செய்ய முடியுன்ற தீவிர நம்பிக்கையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. எந்த வேலையையும் செய்வதற்கு நேரம் தாழ்த்தாதே. என்ன யோசித்தாலும் அதை உடனுக்குடனே செயலாக நீ மாற்றும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. மற்றவங்க பேசுகிறதையும் மற்றவங்க நடந்துக்கிறதையும் பார்த்து நீ கவலைப்படாத. நீ எப்போதும் அமைதியாக இருந்தீனா இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கையில் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்று தருவேன். பல நேரங்களில் நீ தனியாக உட்காந்து என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை சொல்லி அழுகுவது எனக்கு தெரியும். சில விஷயங்களை கடந்து வருவது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் நீ அதை கடந்து வருவதற்கு இந்த சாயப்பா உனக்கு உதவிகரமாக இருப்பேன். எப்போதும் யார் உன்கிட்ட அதிகாரம் செலுத்தினாலும் நீ அடிபணிஞ்சு போகாதே. அன்புக்கு அடிபணிஞ்சு போகலாம், அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போகக்கூடாது என் செல்லமே. அதே போல் உன்னை தப்பாக தாழ்வுபடுத்தி தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னால் நீ ஒருபோதும் தலை குனிந்து நிற்காதே. ஆணவமாய் கேள்வி கேட்பவர்கள் முன்பாக நீ அலட்சியமாக பதில் சொல்கிறதுல தப்பே இல்லை. என்னை வணங்கும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன். நீ மிகவும் விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையெல்லாம் ஓ மனசு குளிர அளவுக்கு உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். உன் சோகமெல்லாம் தீர்ந்து போய் எல்லாமே சுகமாக நல்லபடியாக நடக்கப் போகுது. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போக விடமாட்டேன் என் செல்லமே. இந்த சாயப்பா மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாக நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இன்றைய கடைசி நாளாக இருக்க போகுது. அது மட்டுமல்ல, என் நெற்றியை தொட்ட உனக்காகவே ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நல்ல சம்பவம் உன் வீட்டில் நடக்க போகுது என் தங்கமே. எப்போ பார்த்தாலும் உனக்கு பிடிக்காத விஷயங்களாகவே நடந்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அனைத்தையும் மாற்றி அமைக்க போகிறேன். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் நீங்கி நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் வந்து சேரும். சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் அமைதியான அழகான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்க வாழ்க்கையில் வெறுத்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லா அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து நல்லபடியாய் உன்னை வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. ஓ வாழ்க்கையில் நான் உனக்கு பல அனுபவங்களை கொடுத்திருக்கிறேன் அல்லவா? யார் உன்னை எந்த அளவுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறாங்களோ தூரமாக வச்சுக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு உன் மேலே பாசத்தை காட்டுறாங்களோ வெறுப்பை காட்டுறாங்களோ, நீயும் அதே போல் அவர்களிடம் இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கும்போது அதன் மீது கவனம் செலுத்து. தேவையில்லாமல் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாதே. உன் மனதில் இருப்பதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் வெளிப்படையாக இரு. ஆனால் மனசில் பட்டது எல்லாம் அப்படியே பேசாமல் எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு யோசித்து பேச கற்றுக்கோ. உன் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு அதிசயம் நடந்து உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மையை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகிறேன். சில காலமாகவே நீ நீயாக இல்லைன்னு எனக்கு தெரியும். இனிமேல் எல்லா விதத்திலும் நீ நீயாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கூட யார்கிட்டையும் ஆறுதல் தேடி போகாதே. ஏன்னா
நீ யாருக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினச்சி போனியோ அவங்க தான் உன் கழுத்தை அறுக்கக்கூடிய வேலையை செய்பவர்களாகவே இருப்பார்கள். அதனால தான் யாரையும் நம்பாமல் எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா கிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக மட்டுமே இருக்கும். நம்பிக்கையோடு நான் சொல்கிற வார்த்தைகளை கேளு. உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய். உனக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து பதட்டப்படாத பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே மெல்ல மெல்ல சரியாயிடும். உன்னுடைய பொறுமைதான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் தரும் விஷயமாக இருக்கு. கொஞ்ச கால தாமதம் ஆனாலும் கூட கண்டிப்பாக நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது கெட்டது நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ போக வேண்டிய வழியையும் நானே உனக்கு காட்டுறேன். உன் எதிர்காலத்தை பற்றின கவலையும் இனிமே விட்டுடு. என்னுடைய பார்வையும் இப்போது உன் மீது தான் இருக்கிறது என் செல்லமே. உன் வாழ்வில் குறுக்கிட்ட கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்து விட்டனே. இப்போ மட்டும் சரியாக முயற்சி செஞ்சீனா கண்டிப்பாக நீ நினச்சதை விட வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை பெறுவாய். உன் உறவினர்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு வகையில் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே நினச்சி கலங்காதே. உன் காயங்களை போக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். மற்றவங்களுக்கு நீ நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காத. உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அருமையையும் உண்மையான அன்பையும் நான் புரிய வச்சு அவங்க எல்லாரும் உன்னை தேடி வரும்படி செய்கிறேன். உன்னை பற்றிய விமர்சனங்கள் எதையும் காதலை வாங்கி மனசில் ஏற்றிக்காம அதை அப்படியே விட்டுடு. கண்டிப்பாக நீ நினைத்த இலக்கை உன் வாழ்வில் வெகு விரைவில் அடைவாய். இந்த நொடி முதல் இந்த சாயப்பா உன்னையே என் பொறுப்பில் முழுசாக ஏற்றுக்கிட்டேன். என் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து சகல செல்வங்களும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழும்படியும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். என்னை நம்புனினா நான் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் மீது கருணை கொண்ட இந்த சாயப்பா நானே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான காரியங்கள் அனைத்தையும் நீ நினைத்ததை விட சிறப்பாக செஞ்சு தர்றேன். இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். நல்லவராக நடிக்க இங்கே எல்லாராலும் முடியும். ஆனால் நல்ல பிள்ளையாக வாழ என் குழந்தைகளால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய கருணையாலும் உன்னுடைய பக்தியாலும் கண்டிப்பாக நீ வாழ்வின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய். உன்னை வாழ்க்கையில் வெற்றியடைய செய்ய வேண்டியது இந்த சாயப்பாவோட பொறுப்பு. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. இப்போது நீ எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே என் அருளால் உன் வாழ்க்கையில் இனிமையான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் உன் வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா நான் உன் கூடவே தான் இருப்பேன். நானே தேர்ந்தெடுத்த என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றேன். நீ வேணாம்னு சொன்னவர்களும் இப்போது நீதான் வேண்டும் என தவிப்பார்கள். நீ இழந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வியாபாரத்தில் லாபமும் தொழிலில் வெற்றியும் எல்லாமே உனக்கு அழகாக அம்சமாக அருமையாக அமையப்போகுது.